வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரத் கோஷ், அதாவது உங்கள் அட்டல் டிங்கரிங் லேப்க்கான ஃபண்டு உங்கள் பேங்க்கில் இருக்கிறதுனால உங்கள் பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம ரீபே பண்ணணும், ட்ரான்ஸ் டூக்கு அப்ளை பண்ணும்போது இது எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் போய்ட்டு பாரத் கோஷ் BHARATH KOSH அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட் கிளிக் பண்ணிவிட்டு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நான் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பேஜில் போயிட்டு டெபாசிட்டர்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் மினிஸ்ட்ரி/டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த பர்பஸில் ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் போயிட்டு பிளானிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பர்பஸ் மறுபடியும் கீழே வரும். பர்பஸில் அட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கிராண்ட் இன் எய்ட் ஃப்ரம் அட்டல் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன் கீழே காட்டும். ஸோ அதில் பர்பஸு கீழே அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கிராண்ட்ன்றது கிளிக்கபிளாக காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் மறுபடியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவோ, 10,000 20,000 இல்லை 50,000 அந்த அமௌண்ட், எக்ஸாக்ட் அமௌண்ட் லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் கரெக்டாக போடணும். அதுக்கடுத்து ரிமார்க்ஸ், உங்கள் ஸ்கூல் நேமோ இல்லை என்ன ரீசனுக்காக இது பே பண்ணுறீங்க, இல்லை எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னு என்ன ரிமார்க்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். அடுத்து ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்த உடனே நீங்கள் போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டேபிளாக காட்டும். அந்த டேபிளில் நீங்கள் ரீசெக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது நேம், HM பே பண்ணுறாங்கன்னா HMோட நேம், மிஸ்டர் மிஸ்ஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் போடுங்க. அட்ரஸ்ஸு, கண்ட்ரிக்கு அப்புறம் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்க்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு நியர்பை சிட்டி எது வருதோ அந்த சிட்டி, பின்கோட், உங்கள் ஸ்கூலுக்கு டேன் நம்பர் இருந்ததுன்னா டேன் நம்பர் போடுங்க. அது ஆப்ஷனல் தான், நீங்கள் கன்ஃபார்மாக போடணும்னு அவசியம் இல்லை. இருந்தது அப்படின்னா டேன் நம்பர் போடுங்க. டின், பேன், ஸ்கூல்ஸ் போட வேண்டாம். இண்டிவிஜுவலாக பே பண்ணுறீங்க, இப்போது HM நேமில் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. அண்ட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அண்ட் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி. இது முடிச்சு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் போட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணதை கிராஸ் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அதுக்கடுத்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இது எல்லாமே பேமெண்ட் கேட்வேஸ் தான். நீங்கள் இந்த பேங்க் இப்போ HDFCன்னு காட்டுதுன்னா உங்கள் அக்கௌண்ட் HDFCயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே நீங்கள் டெபிட் கார்டு மூலியமாவோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாக பே பண்ணலாம். இதெல்லாம் வெறும் பேமெண்ட் கேட்வேஸ் தான். ஸோ இந்த பேங்க்கோட நெட்வொர்க் மூலிமா நம்ம பே பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ICICI பேங்க் ATMல போயிட்டு உங்களோட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட கார்டு எடுத்து நீங்கள் கேஷ் எடுக்கிற மாதிரி. ஸோ அதில் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்நெட் பேங்கிங்காக டெபிட் கார்டான்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு கேப்சா கேட்கும். அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு பே கொடுத்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் ஆன்லைனில் வாங்குற மாதிரி
உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேங்க்கோட லாகின்க்கு போகும். டெபிட் கார்டு கொடுத்தீங்கன்னா நார்மலாக அந்த மாஸ்டர் கார்டா விசா கார்டா டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் பே பண்ணிடலாம். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு ரிசிப்ட் வரும், அதாவது நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ் 2க்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வாங்கின 12 லட்ச ரூபா ஃபண்டில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வந்திருக்கு, இந்த இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வந்து பாரத் கோஷ்ல திருப்பி பே பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து கவர்மெண்ட்க்கு சொல்லணும். ஸோ அதுக்கு இந்த ரிசிப்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த ரிசிப்ட்டை உடனே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம போட போகிறோம். அண்ட் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்ற ஸ்கூல்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது we are also trying to add more videos related to other concepts. இந்த ப்ரொசீஜர் மட்டும் இல்லாமல் உங்கள் லேபில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பற்றியும் வீடியோ போடலாம் அப்படின்றது டிஸ்கஷனில் இருக்குது. இது நீங்கள் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கிறது தான் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட முடியும். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோஸ். கமெண்ட்ஸில் இன்னும் கொஷின்ஸ் இருந்தால் போடுங்க. தேங்க்யூ.